அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அபர்ணா. எனக்கு இப்போ 20 வயது இருக்கும். இப்பொழுதுதான் கல்லூரி இறுதி ஆண்டு படித்து வருகிறேன். வீட்டில் நானும் எனது அண்ணனும் மற்றும் அம்மா அப்பாவும் உள்ளனர். அந்த வீட்டில் நான் தான் மிகவும் செல்லப்பிள்ளை. அப்பாவாக இருந்தாலும் சரி, அண்ணனாகவும் இருந்தாலும் சரி, என் மீது உயிரையே வைத்திருந்தனர். எங்களுக்கென்று 4-5 துணிக்கடைகளும் உள்ளது. அது அனைத்துமே என்னுடைய பெயரிலேயே இருந்தது. அதை அண்ணனும் அப்பாவும் தான் கவனித்து வருகிறார்கள். அந்த ஊரிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்களில் நாங்களும் ஒருவர். எனது அண்ணனுக்கு கடந்த வருடம்தான் திருமணமானது. அவரின் திருமணம் காதல் திருமணம்தான். அண்ணனின் மனைவி வீடு மிகவும் ஏழ்மையான குடும்பம். கல்லூரியில் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலித்தனர். எங்களது வீட்டில் யாருக்குமே இந்த திருமணத்தில் விருப்பமில்லை. அண்ணனுக்காக மட்டுமே அவரை திருமணம் செய்ய சம்மதித்தனர். இப்பொழுது வரை எனது அண்ணியை எனது அம்மாவிற்கு பிடிக்காது. எனக்கும் அவரை பிடிக்காது. அண்ணனுக்காக மட்டுமே ஏதாவது வேலை இருந்தால் பேசுவேன், அவ்வளவுதான். அப்பா தான் அனைத்தையுமே மறந்து அவருடன் சகஜமாக பேசுவார். சில நாட்களாக எனது அண்ணி என்னிடம் ஏதோ சொல்ல முயற்சி செய்து கொண்டிருந்தார். எனக்கும் ஓரளவு புரிந்தது அவர் ஏதோ சொல்ல வருகிறார் என்று. ஆனால் அவரிடம் முகம் கொடுத்து கூட என்னவென்று கேட்கவில்லை. காரணம், அவரை ஒரு ஆளாகவே நான் மதிப்பதும் இல்லை. இது அவருக்கும் தெரியும். அண்ணியும் ஒரு நாள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு எனது அறைக்கு வந்தார். நானும் அவரிடம் என்னவென்பது போல பார்க்க, பிறகு தயங்கியபடியே, உன்னிடம் ஒரு விஷயத்தை பற்றி கேட்க வேண்டும். உனக்கு விருப்பமிருந்தால் மேற்படி பேசலாம், இல்லை என்றால் இதை இப்படியே விட்டுவிடலாம். யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்றார். எனக்கும் சற்று குழப்பமாக தான் இருந்தது. அவர் எதை பற்றி பேசுகிறார் என நானும் அவரிடம் சரி சொல்லுங்கள், கேட்போம், நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று பதிலளித்தேன். அண்ணி என்னிடம், அபர்ணா, எங்களது திருமணத்தில் எனது தம்பி உன்னை பார்த்துள்ளான். பார்த்தனுடையே உன்னை அவனுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. அவனும் இப்பொழுது கல்லூரி முடித்து நல்ல வேலைக்கும் சென்று கொண்டிருக்கிறான். அவன் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறான். என்னிடமும் பலமுறை உனது விருப்பத்தை கேட்கச் சொல்லி வற்புறுத்தினான். நானும் உன்னிடம் பேசுவதற்கு நேரம் பார்த்து காத்திருந்தேன். இன்றுதான் அதுவும் கிடைத்தது. எனது தம்பி மிகவும் நல்லவன், எந்த கெட்ட பழக்கங்களும் இல்லாதவன். நீ அவனை திருமணம் செய்து கொண்டால் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழலாம். என்ன சொல்கிறாய் என கேட்க எனக்கு கோபம் தலைக்கேறியது. இருந்தாலும் அண்ணனுக்காக கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, அண்ணி, இந்த வீட்டில் உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாருங்கள். தேவையில்லாமல் எனது விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். எனக்கு யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியும். போய் உங்களது வேலையை பாருங்கள் என்று சற்று கோபமாகவே கூறினேன். அவரும் அதை புரிந்து கொண்டார். தலையை கவிழ்ந்தபடி எனது அறையிலிருந்து சென்று விட்டார். எனது அண்ணியின் தம்பியின் பெயர் சரண். அண்ணி சொன்னது போல அவனும் மிகவும் நல்லவன்தான். அது மட்டுமல்லாது பார்ப்பதற்கு அழகாகவும் இருப்பான். ஆனால் அதற்கெல்லாம் அவனோடு வாழும் எண்ணம் எனக்கு சிறிதும் இல்லை. அண்ணியை எப்படி மதிக்காமல் நடந்து கொள்வேனோ அந்த அளவிற்கு தான் சரணுக்கும் மரியாதை. அவனிடம் பணம் இல்லை என்பது ஒருபுறம் இருந்தாலும் நான் எனது மனதை வேறு ஒரு நபரிடம் கொடுத்திருந்தேன். அவருடைய பெயர் விக்னேஷ். விக்னேஷும் நானும் கடந்த 2 வருடங்களாக காதலித்து வருகிறோம். அவரும் எங்கள் அளவிற்கு இல்லாவிட்டாலும் ஓரளவு பணக்காரர்கள்தான். அவரின் அழகும் அவரின் பேச்சு திறமையும் எப்பொழுதுமே என் மனதை கொள்ளை கொள்ளும். கல்லூரி முடித்ததும் இதை பற்றி பெற்றோரிடம் பேசி திருமணம் செய்து கொள்ளலாம் என்றுதான் நான் நினைத்திருந்தேன். விக்னேஷின் அப்பாவும் எனது அப்பாவும் ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்தவர்கள். பிறகு தொழிலில் ஏற்பட்ட சிறு பிரச்சனையால் பிரிந்துவிட்டனர். சில நாட்கள் வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் மீண்டும் அண்ணி எனது அறைக்கு வந்தார். நானும் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தேன். என்னவாக இருக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே தனது கையில் இருந்த தொலைபேசியை என்னிடம் நீட்டினார். நானும் ஒருவேளை அண்ணனாக இருக்கும் என்று யோசித்து பேசத் தொடங்க எதிரே சரணின் குரல் கேட்டது. அவனும் என்னிடம், அபர்ணா, நான் சொல்வதை கொஞ்சம் கேள், உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டுமென்று கனிவான குரலில் பேசினான். இதை கேட்ட எனக்கு கோபம் அதிகமானது. கோபத்தில் என்ன செய்வதென்றே தெரியாமல் கையில் இருந்த அந்த தொலைபேசியை வீசி எறிந்தேன். இதை அண்ணி சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவரும் பதட்டமாக, நான் அண்ணியிடம், அண்ணி, உங்களுக்கு ஒரு முறை சொன்னால் புரியாதா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் மீண்டும் மீண்டும் என்னை தொந்தரவு செய்வீர்கள்? உங்களுக்கு ஏன் நான் சொல்வது புரியவில்லை? மீண்டும் ஒரு முறை இதை போல செய்தால்
என்ன செய்வன் என்று எனக்கே தெரியாது என கோபமாக கத்தினேன். அண்ணியும் எனது கோபத்தை பார்த்து பயந்தபடியே, அபர்ணா, என்னை மன்னித்துவிடு. எனது தம்பி சரண்தான் உன்னிடம் பேச வேண்டும் என்று பல நாட்களாக கூறிக்கொண்டிருந்தான். தனது காதலை உன்னிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் ஆசைப்பட்டான். இனிமேல் உன்னை இதுபோல தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றார். நானும் அவரிடம், அவரின் காதலை தூக்கி குப்பையில் போடுங்கள். எனது அனுமதி இல்லாமல் எனது அறைக்குள் இனி நீங்கள் வரக்கூடாது என நான் கத்தினேன். எனது சத்தம் வெளியே கொஞ்சம் அதிகமாகவே கேட்டுவிட்டது போல. அண்ணனும் எனது சத்தத்தை கேட்டு எனது அறைக்கு நுழைந்தார். வந்து பார்க்க எனது அண்ணி லேசான கண்ணீருடன் தலைகுனிந்து நின்று இருந்தார். அவரிடம் விசாரிக்க அவர் ஒன்றும் பேசாமல் அமைதியாக நின்று இருந்தார். இதில் அவருக்கு சற்று கோபம் உண்டானது. பிறகு என்னிடமும், என்ன நடந்தது? எதற்காக இப்படி கத்திக்கொண்டு இருக்கிறாய்? இவள் உனது அண்ணி. இவளிடம் எப்படி பேச வேண்டும் என்று உனக்கு தெரியவில்லையா? எனக்கு கொடுக்கும் மரியாதையை அவளுக்கும் கொடுத்தாக வேண்டும். அவளிடம் மன்னிப்பு கேள் என்று அண்ணனும் கோபமாக கூறினான். அண்ணனின் கோபத்தை பார்த்த எனக்கும் சற்று பயமாக தான் இருந்தது. காரணம், எங்கே அண்ணியிடம் காரணமே இல்லாமல் சண்டை போடுகிறேன் என நினைத்து விட்டாரோ என்று. அண்ணியிடம் மன்னிப்பு கேட்க சொன்னதால் அதற்கு மேல் அங்கு நிற்க எனக்கு மனம் வரவில்லை. ஒன்றும் கூறாமல் நான் வெளியே வந்து விட்டேன். நேராக சென்று ஹாலில் உள்ள சோபாவில் அமர்ந்தும் கொண்டேன். அப்பொழுது எனது அம்மாவும் அங்குதான் அமர்ந்திருந்தார். அம்மா இருப்பதை பார்த்து சிறிதாக அழத் தொடங்கினேன். அம்மாவும் பதறிப்போய் என்னவென்று விசாரித்தார். நானும் அம்மாவிடம், அண்ணியை நான் ஏதும் சொல்லிவிட்டேன் என்று அண்ணன் என்மேல் கோபப்படுகிறார், அண்ணியிடம் மன்னிப்பு கேட்க சொல்கிறார் என சோகமாக கூறினேன். இதை பார்த்து அம்மாவுக்கு கோபம் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் அண்ணனும் அண்ணியும் அறையிலிருந்து வெளியே வர, அண்ணியை கோபமாக பார்த்த அம்மா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என் பெண்ணை என் மகன் மூலமாகவே மன்னிப்பு கேட்க சொல்ல வைத்திருப்பாய்? என் மகளுக்கு நாங்கள் இருக்கின்றோம். உங்களின் அறிவுரை எதுவும் தேவையில்லை. இதன் பிறகு ஏதாவது என் மகளை கூறிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் இருவருமே இந்த வீட்டில் இருக்க மாட்டீர்கள். பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என்று கோபமாக கத்தினார். இதை கேட்ட அண்ணனும், அம்மா, நீங்கள் நினைப்பது போல ஒன்றும் நடக்கவில்லை. நான் அவளிடம், பெரியவர்களிடம் எப்படி மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று மட்டுமே கூறினேன். இனிமேல் அதையும் நான் கூறப்போவதில்லை என்று சற்று கோபமாகவே அண்ணியை அழைத்து கொண்டு சென்று விட்டார். அம்மா என்னையும் நீ போய் ஓய்வு எடு என்று கூறி அனுப்பி வைத்தார். அம்மா கூறியதை கேட்டு எனக்கும் சந்தோஷமாக தான் இருந்தது. காரணம், சிறு வயதிலிருந்தே என்னையும் அண்ணனையும் ஒரே மாதிரியாக தான் வளர்த்தார்கள். ஆனால் அண்ணன் ஏழை வீட்டு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டது அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் பிடிக்கவில்லை. அதன் பிறகு அண்ணனிடம் அன்பாக பேசி நான் பார்த்ததே இல்லை. அதற்கு காரணம் அண்ணிதான். அண்ணியை அம்மாவிற்கு பிடிக்காததால் அண்ணனும் பிடிக்காதவராகவே மாறிப்போனார். அண்ணனுக்கும் அந்த வீட்டில் மதிப்பு இல்லை. இதில் எனக்கு தான் சாதகமாக அமையும். காரணம், நான் காதலித்து கொண்டிருக்கும் விக்னேஷையும் அவரது அப்பாவையும் அண்ணனுக்கு பிடிக்காது. அப்பாவிடம் அவர்களை பற்றி குறை கூறிக்கொண்டிருப்பதை 2-3 முறை நானே பார்த்திருக்கிறேன். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் விக்னேஷை பற்றி அண்ணன் சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற அந்த நம்பிக்கையும் எனக்கு உள்ளது. அண்ணியை நினைத்தும் எனக்கு கவலை இல்லை. அவரது தம்பிக்கு திருமணம் முடிக்கும் அவரது கனவு கனவாகவே கலைந்துவிடும். அண்ணிக்கும் நன்றாகவே தெரியும் இந்த வீட்டில் அவருக்கு என்ன இடம் என்று. அதனால்தான் எனது அப்பா அம்மாவிடம் பேச தைரியம் இல்லாமல் நேரடியாக என்னிடமே வந்து அவரின் தம்பியை பற்றி பேசினார். இனிமேல் அண்ணியின் தொல்லை இருக்காது என்று நினைத்தேன். நானும் ஒரு முடிவெடுத்து இதற்கு மேல் எனது காதலை வீட்டில் தெரிவிக்கவில்லை என்றால் இப்படிதான் ஆகும் என்று முடிவெடுத்தேன். அதற்கான நேரமும் பார்த்து கொண்டிருந்தேன். எப்படியும் கல்லூரி முடிக்கும் முன்னரே அப்பாவிடம் சொல்லிவிட வேண்டும் என்று. வீட்டில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் பற்றியும் இரவு முழுவதும் நானும் காதலனான விக்னேஷும் வெகு நேரமாக பேசிக்கொண்டிருப்போம். அவரும் என்னிடம் சீக்கிரம் நமது திருமணம் நடந்தால் அனைத்துமே சரியாகிவிடும் என்று ஆறுதல் கூறுவார். சில நாட்கள் வரை எந்த பிரச்சனையுமின்றி நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் மாலை எனது அறையில் ஓய்வெடுத்து கொண்டிருக்க அப்பொழுது என் அறைக்குள் எனது அப்பா நுழைந்தார். அவரை பார்த்து எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. காரணம், எனது அறைக்கு அதிகமாக அவர் வந்ததில்லை. ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் கூட தொலைபேசியிலோ அல்லது சாப்பிடும் பொழுதுதான் சொல்வார். எனது அருகே அமர்ந்து கல்லூரி பற்றியும் எனது படிப்பை பற்றியும் விசாரித்து கொண்டிருந்தார். அவரின் முகத்தில் சிறிதாக கவலை தென்பட்டது. நானும் அனைத்திற்கும் பதில் கூறிக்கொண்டே, அப்பா, எதுவாது என்னிடம் சொல்ல வேண்டுமா? எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள் என்று கூறினேன். அவரும் சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு, ஆம், நான் உன்னிடம் ஒன்றை கேட்கத்தான் வந்திருக்கிறேன். என்னை வெறுங்கையுடன் அனுப்பிவிடாதே என்றார்.
எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று. நானும் அப்பாவிடம், அப்பா, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்கள் என்று சொன்னேன். அப்பாவும் என்னிடம், பாரம்மா, நான் உனக்கு அண்ணியின் தம்பியான சரணை திருமணம் செய்து வைக்க நினைத்து இருக்கிறேன். அவன் மிகவும் நல்ல பையன். அவன் சொந்த முயற்சியால் இப்பொழுது நல்ல வேலையில் இருக்கிறான். அவனை திருமணம் செய்து கொண்டால் நீ சந்தோஷமாக இருப்பாய். சில நாட்களாகவே இதை பற்றி உன்னிடம் பேச வேண்டும் என்று இருந்தேன். இப்பொழுதுதான் நேரம் கிடைத்தது. அப்பா சொல்வதை கேள். அவனை நீ திருமணம் செய்து கொள் என்று கூறினார். அவர் அப்படி கூறியதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒருபுறம் கோபமாகவும் இருந்தது. காரணம், அண்ணிதான் அவரின் தம்பியை பற்றி கூறி அப்பாவை சம்மதிக்க வைத்து விட்டார் என்று. நானும் அப்பாவிடம், அப்பா, எனக்கு சரணை பிடிக்கவில்லை. இதை பற்றி நான் ஏற்கனவே அண்ணியிடமும் கூறிவிட்டேன். அவர்களின் வசதிக்கு நமது வசதிக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது. அண்ணிதான் என்னைப் போல பணக்கார வீட்டில் சம்மதத்திற்கு ஆசைப்படுகிறார் என்றால் நீங்களும் அதை புரிந்து கொள்ளவில்லையா? தயவுசெய்து இந்த விஷயத்தில் என்னை வற்புறுத்தாதீர்கள். இதை என்னால் செய்யவே முடியாது என்றும் கூறினேன். அப்பா என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. இரு கைகளையும் கூப்பி, பாரம்மா, அப்பா எதை செய்தாலும் உனது சந்தோஷத்திற்காக தான் செய்வேன். தயவுசெய்து அப்பாவிற்காக சரி என்று சொல் என்றார். அவரை அந்த நிலைமையில் பார்க்கும் பொழுது எனக்கு அதிர்ச்சி உண்டானது. காரணம், எனது அப்பாவிற்கு என்ற அந்த நகரத்தில் தனி மரியாதையும் இருந்தது. யாருக்கு முன்னாலும் கைகட்டி நிற்கக்கூடாது என்பதை எனது அப்பாதான் சிறு வயதில் இருந்தே எங்களுக்கு சொல்லி வந்தார். அப்படிப்பட்டவர் எனது முன்னால் கை கூம்பி நிற்பதை பார்க்கும் பொழுது நான் அதிர்ச்சி அடைந்தேன். நானும் அப்பாவிடம், அப்பா, ஏன் இதை போல செய்கிறீர்கள் என கூறிக்கொண்டே அவரின் கைகளையும் பிடித்தேன். அப்பாவும் என்னிடம், மகளே, நான் உன் காலில் விழக்கூட தயாராக உள்ளேன். இந்த திருமணத்திற்கு மட்டும் சம்மதித்து விடு. அப்படி இல்லை என்றால் என்ன செய்தாலும் நீ சம்மதிப்பாய், அதையாவது சொல் என்றார். என் பாசமிகு அப்பா என்னிடம் கெஞ்சுவதை பார்த்து என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. நானும் அப்பாவிடம், அப்பா, அமைதியாக இருங்கள். எதற்காக இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? நான் உங்களின் விருப்பப்படி இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கிறேன். இதை போல பேசாதீர்கள் என்றேன். இதை கேட்ட அப்பா மகிழ்ச்சி அடைந்தார். உடனடியாக என்னை கட்டிப்பிடித்து நெற்றியில் பாசமாக ஒரு முத்தத்தையும் கொடுத்தார். பிறகு சந்தோஷத்துடனே வெளியேயும் சென்றார். நானும் கல்லை போல உறைந்து நின்றேன். ஒரு நிமிடங்களில் என்ன நடந்தது என்று புரியாமல் விழித்து நின்றேன். என்னையும் அறியாமல் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ஒருபுறம் விக்னேஷ் மேல் வைத்திருந்த காதல், மறுபுறம் பிடிக்காத சரணை திருமணம் செய்து கொள்ள சம்மதம். என்ன செய்வது என்றே புரியாமல் உடனடியாக காதலான விக்னேஷை தொடர்பு கொண்டு அழுது கொண்டே அனைத்து விஷயங்களையும் கூறினேன். அவரும் என்மேல் கோபப்பட்டார். உனது அப்பா உன்னை சென்டிமெண்டாக பேசி சம்மதிக்க வைத்து விட்டார். நீயும் முட்டாள்தனமாக சம்மதம் தெரிவித்து விட்டாய். நமது 3 வருட காதலை சில நிமிடங்களிலேயே மறந்து விட்டாய். நான் எதை வேண்டுமானாலும் இழப்பேன், ஆனால் உன்னை இழப்பதற்கு நான் தயாராக இல்லை என கோபத்தில் கத்தி கொண்டிருந்தார். நானும் அவரை சமாதானமும் செய்தேன். பிறகு அவரிடம், விக்னேஷ், சற்று பொறுமையாக இரு. இதற்கெல்லாம் காரணம் எனது அண்ணிதான். காசு ஆசை பிடித்தவள் எனது அண்ணனை வளைத்து போட்டு எங்கள் வீட்டில் சுலபமாகவே வாழ்கிறாள். அதே போலதான் இப்பொழுது அவனது தம்பியையும் என்னை திருமணம் செய்து வைத்து எங்களிடமிருந்த பணத்தை பறிக்கவும் ஆசைப்படுகிறாள். ஆனால் அவளின் எண்ணம் எதுவுமே நடைபெறாது. அனைத்தையுமே நான் பார்த்து கொள்கிறேன் என்று அவனை சமாதானப்படுத்தினேன். அவனும் கோபத்திலிருந்து சற்று சமாதானமும் ஆனான். மறுநாள் காலை வீட்டிலுள்ள அனைவரிடமும் எனது சம்மதம் கிடைத்ததை பற்றி சந்தோஷமாக சொல்லி கொண்டிருந்தார் அப்பா. அண்ணியிடமும், மருமகளே, நாளையே உங்களது வீட்டிலிருந்து வரச்சொல். நிச்சயத்தை முடித்துவிட்டு திருமணத்திற்கு தேதி குறித்து விடலாம் என்றும் கூறினார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நானும் அப்பாவிடம், அப்பா, எதற்காக இவ்வளவு சீக்கிரம் என கேள்வியை கேட்க, அதற்கு அவர், அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீ கவலைப்படாமல் இரு, அனைத்தையுமே அப்பா பார்த்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றார். அவர் சென்ற பிறகு அம்மாவிடம் எதற்காக அப்பா அவனை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்துகிறார் என கேட்க, அதற்கு அம்மாவும், அப்பா எதை செய்தாலும் உனது நல்லதற்காக தான் இருக்கும். அப்பா சொல்வதை கேள் என்றார். எனக்கு தெரியும், ஒரு கட்டத்தில் அப்பாவா நானா என்றா வரும்பொழுது அம்மா எப்பொழுதுமே அப்பாவின் பக்கம்தான் இருப்பார் என்று. அதற்கு மேல் அவரிடம் பேசி பிரயோஜனம் இல்லை என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். சொன்னது போலவே மறுநாளே அண்ணியின் வீட்டிலிருந்து அனைவரும் வந்துவிட்டனர். அண்ணியின் தம்பியான சரணும் மகிழ்ச்சியாக காணப்பட்டான். எப்பொழுதுமே என்னை பார்த்து சிரித்து கொண்டும் என்னிடம் பேசுவதற்கு முயற்சி செய்தும் கொண்டிருந்தான். ஆனால் நானோ அவனை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. நிச்சயதார்த்தமும் முடிந்த 1 மாத காலத்திற்குள் திருமணம் என்று நாள் குறித்து விட்டு சென்றனர்.
நானும் அன்று இரவே நடந்த அனைத்து விஷயங்களையும் காதலான விக்னேஷிடம் தெரிவிக்க அவன் மிகவும் கோபப்பட்டான். ஆரம்பத்திலேயே பிடிக்கவில்லை என்றாய், இப்பொழுது நிச்சயதார்த்தமும் முடிந்துவிட்டது, பிறகு என்ன கல்யாணம்தான், நீ அவனையே கல்யாணம் செய்து கொள், நான் எங்கேயாவது செத்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு கோபமாக போனை வைத்து விட்டான். அவன் அப்படி கூறியது மனவேதனையாக இருந்தது. இதற்கெல்லாம் காரணம் அன்னிதான் என்று நினைக்கும் பொழுது அவரின் மேல் எனக்கு பெரும் கோபமும் வந்தது. அதன் பிறகு அன்னியை பார்த்தாலே கோபமாக தான் வந்தது. அவரிடம் சிறு சிறு விஷயத்திற்காக சண்டை போட ஆரம்பித்தேன். காரணமே இல்லாவிட்டாலும் நானாக அதனை உருவாக்கி அதை வைத்தும் சண்டையிட ஆரம்பித்தேன். எனக்கு தான் நிம்மதி இல்லாமல் தவிப்பதைப் போல அன்னியும் நிம்மதி இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கவும் ஆரம்பித்தது. எனது தொல்லை தாங்க முடியாமல் சில நேரம் அழுது கொண்டிருப்பார். அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவதும் உண்டு. இதற்கிடையில் சரணும் எனது நம்பரை வாங்கி என் தொலைபேசியில் அடிக்கடி தொடர்பு கொண்டான். ஆனால் நான் ஒரு முறை கூட அவனது அழைப்பை எடுக்கவில்லை. ஒரு நாள் கோபமான நான் சரண் என்ன சொல்ல வருகிறான் என்று கேட்பதற்காக தொலைபேசியை எடுத்தேன். அவனும் சற்று கோபமாகவே பேசினான். அவன் என்னிடம், அபர்ணா, உனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் போக போக சரியாகி விடுவாய் என நினைத்தேன். ஆனால் நீயோ உனது அப்பாவிடம் எதுவும் பேச முடியாமல் எனது அக்காவை மனவேதனைப்படுத்துகிறாய் என தெரிந்து கொண்டேன். உனக்கு விருப்பமில்லை என்றால் இப்பொழுதும் கூட நேரம் உள்ளது. நிச்சயதார்த்தம் நடந்ததாக மட்டுமே இருக்கட்டும், கல்யாணம் வேண்டாம். எனக்கு எனது அக்காவின் சந்தோஷத்தை விட வேறென்றுமே பெரியதில்லை. எதுவாக இருந்தாலும் நீதான் முடிவு செய்ய வேண்டும் என கூறிவிட்டு தொலைபேசியை வைத்து விட்டான். நானும் திருமணத்தை எப்படி நிறுத்தலாம் என்று தான் யோசித்து கொண்டிருந்தேன். அவனும் அப்படி கூற இதை வைத்து என்ன செய்யலாம் என்று யோசித்து சிறிதாக ஒரு ஐடியா கிடைத்தது. அதன்படி கூட்டத்திற்கு சென்று வேண்டுமென்றே அழ ஆரம்பித்தேன். எனது அழுகையை பார்த்த அம்மா பதறி போனார். என்னவென்று விசாரிக்க, அம்மா, ஆரம்பத்தில் சரணை எனக்கு பிடிக்கவில்லை, அப்பொழுது அண்ணியிடம் வேண்டாம் என்று கூறி வந்தேன். அதை இப்பொழுதும் சரணிடமும் சொல்லி எங்களுக்குள் சண்டையை மூட்டி விடுகிறார். சரணும் இப்பொழுது திருமணம் வேண்டாம் என்று சொல்கிறார். அதற்கு காரணம் அன்னிதான் என்றும் சொன்னேன். அன்னியும் அப்பொழுது அருகில்தான் நின்றிருந்தார். அன்னி என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. அபர்ணா, உனக்கு வெட்கமாக இல்லையா? எப்பொழுது பார்த்தாலும் என் மீதே பழி சுமத்துகிறாய். தங்கத்தை போன்று என் தம்பிக்கு உன்னை போல கீழ்த்தனமான எண்ணம் கொண்ட ஒரு பெண்ணோட திருமணம் நடப்பதை விட நடக்காமல் இருப்பதே மேல் என்று கூற, ஆத்திரமடைந்த என் அம்மா அன்னியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்து விட்டார். அவர் அறைந்த சத்தம் என் காதுக்குள் இனிமையாக ஒலித்தது. அறை வாங்கிய அன்னியும் வலி தாங்க முடியாமல் தேம்பி தேம்பி அளவும் ஆரம்பித்தார். அதற்குள்ளாகவே அப்பாவும் அண்ணனும் வர, அம்மா அவளிடம் எனது மகளை பற்றி உனது மனைவி தரைக்குறைவாக பேசுகிறார் என அண்ணனிடமும் சண்டையிட ஆரம்பித்தார். அண்ணனுக்கு அம்மா அறைந்ததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்பு மனைவி அழுது கொண்டு நிற்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அம்மாவிடமும் என்னிடமும் சண்டையிட ஆரம்பித்தார். அப்பா எப்பொழுதும் போல அன்னிக்கு ஆதரவாகவே பேசி கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த அண்ணன் தான் தனியாக செல்வதாக கூறி அன்னியை அழைத்து கொண்டு வீட்டை விட்டே வெளியேறியும் விட்டார். எனக்கும் சிறிதாக சந்தோஷம்தான். இந்த சம்பவத்தை மையப்படுத்தி எப்படியும் திருமணத்தை நிறுத்திவிட வேண்டும் என்று. ஆனால் நான் நினைத்ததற்கு நேர்மாறாக நடந்தது. காரணம், அப்பா நாட்கள் கடந்ததால் என்னவென்ன பிரச்சனைகள் வரும் என்று தெரியவில்லை. இன்னும் 3 நாட்களில் திருமணம் என்று முடிவு செய்துவிட்டார். நானும் அழுது கொண்டே அம்மாவிடம் முறையிட்டேன். ஆனால் அதற்கு எந்த பலனும் இல்லை. நானும் வேறு வழியில்லாமல் திருமணத்திற்கு தயாரானேன். அதற்கு காரணம், என்னிடம் ஒரு ஐடியாவும் இருந்தது. உறவினர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டிற்கு வர தொடங்கினர். அதில் எனது சித்தப்பாவின் மகளும் அடங்குவாள். அவளும் என்னைப் போலவே அழகாக இருப்பாள். அது மட்டுமல்லாது என்னுடைய குணத்தையும் ஒத்திருந்தாள். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் என்றால், அவளிடம் பணம் எதுவும் இல்லை. அவர்களின் செலவுக்கு எனது அப்பாதான் மாதம் மாதம் பணம் கொடுத்து உதவி செய்து வந்தார். எனது சித்தப்பாவின் மகளுக்கு பணத்தின் மேல் அவ்வளவு ஆசை. அதை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளவும் நினைத்தேன். நாளை காலை திருமணம் என்று முடிவானது. நானும் சித்தப்பாவின் மகளை அழைத்து அவளிடம் சில விஷயங்களை பற்றி பேசினேன். அவளின் பெயர் திவ்யா. அவளிடம், திவ்யா, நாளை காலை எப்படியும் திருமணம் நடந்துவிடும். நீதான் நாளை இரவு வரை என்னுடன் இருக்க வேண்டும். நாளை இரவு இந்த அக்காக்குக்காக சிறிதாக ஒரு விஷயம் செய்ய வேண்டும். நீ செய்ய போகும் அந்த விஷயம்தான் அக்காவின் வாழ்க்கையை காப்பாற்றப் போகிறது. என் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது. நீ செய்வாயா என கேட்க, அவளும் சற்று நேரம் யோசித்தாள். அவள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே எனது கழுத்தில் இருந்த 5 பவுன் சங்கிலியை எடுத்து அவளுடைய கழுத்தில் மாட்டிவிட்டேன்.
அது மட்டுமல்லாது திவ்யா என்னிடம் 5 லட்சம் வரை பணம் உள்ளது, நாளை மறுநாள் உனக்கு தருகிறேன் என ஆசை வார்த்தைகளையும் கூறினேன். அவளும் காசுக்கு ஆசைப்பட்டு, அக்கா உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன், என்னவென்று சொல் என்றாள். நானும் மனதிற்குள் சந்தோஷம் அடைந்து, அதை நாளை இரவு சொல்கிறேன், அப்பொழுது செய்தால் போதும் என்றேன். அவளும் சரி என்று சம்மதித்தாள். மறுநாள் காலை திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. நானும் இரவு எப்பொழுது வரும் என காத்திருந்தேன். எனது திட்டத்தை பற்றி என் காதலனான விக்னேஷிடம் சொல்ல அவனும் ஆரம்பத்தில் மறுப்பு தெரிவித்தாலும் பிறகு அவனும் சம்மதித்தான். நான் எதிர்பார்த்த அந்த இரவும் வந்தது. என்னை நன்றாக அலங்கரித்து மாப்பிள்ளையான சரணின் அறைக்கு அனுப்பி வைத்தனர். சரண் அப்பொழுது நண்பர்களுடன் வெளியே பேசி கொண்டிருந்தான். நானும் திவ்யாவும் சரணின் அறையில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தோம். அப்பொழுது நான் திவ்யாவிடம், திவ்யா, நான் இப்பொழுது வெளியே செல்லப் போகிறேன். எனக்கு பதிலாக இந்த அறையில் நீதான் இருக்கப் போகிறாய். சிறிது நேரம் கழித்து எப்படியும் சரண் வந்து விடுவார். அவர் வந்ததும் நீ வேகமாக கத்த வேண்டும். உன்னை ஒருவன் கற்பழிக்க வருவதாக இருந்தால் எப்படி கத்துவாயோ அப்படிதான் நீ கத்த வேண்டும். உனது சத்தம் கேட்டு அனைவருமே வந்து உன்னை காப்பாற்றி விடுவர். பிறகு அனைவரிடமும் சரண் என்னிடம் தவறாக நடந்து கொண்டான் என அழுது புலம்ப வேண்டும். உனது நடிப்பை பார்த்து அனைவருமே நம்ப வேண்டும். உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கிறேன், பார்த்து கொள்கிறேன் என்றேன். அவளும் சிறிது நேரம் யோசிக்க பிறகு நான் அவளிடம் பணத்தை நாளை தந்து விடுகிறேன் என்றேன். அவளும் சரி என்று சம்மதித்தாள். நானும் தலையில் அணிந்திருந்த துப்பட்டாவை எடுத்து அவளுக்கு அணிவித்து, பிறகு என்னைப் போலவே அமர்ந்து கொள் என்று கூறி அவளை அமர வைத்துவிட்டு வேகமாக அறையிலிருந்து வெளியேறி மாடிக்கு சென்று கவனிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய திட்டம் என்னவென்றால், அப்பாவை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் சரண் வேறு ஒரு பெண்ணுடன் தவறாக நடந்து கொண்டான் என்று தெரிய வந்தால் அவனின் பெயர் கெட்டுவிடும். அதை பயன்படுத்தி அவனிடமிருந்து விவாகரத்து பெற்றுவிட்டு பிறகு விக்னேஷை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். அதனால்தான் யாரை பற்றியும் கவலைப்படாமல் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன். நான் நினைத்தது போலவே சரணும் சிறிது நேரத்திலேயே அறைக்குள் நுழைந்தான். சில நிமிடங்களிலேயே திவ்யா அலறும் சத்தம் கேட்டது. கூடியிருந்த உறவினர்கள் அனைவருமே சரணின் அறைக்கு வந்தனர். நானும் ஒன்றும் தெரியாதது போல கீழ் இறங்கி பார்க்க என்னை பார்த்ததுமே அனைவருமே அதிர்ச்சி அடைந்தனர். பின்பு என்னிடம் எங்கே சென்றாய் என கேட்க நான் மாடியில் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தேன் என பதிலளித்தேன். அப்படியென்றால் அறையினுள் யாருடைய சத்தம் என்று விசாரிக்க தொடங்கினர். சரண் அறையை திறக்க திவ்யா வேகமாக வெளியே ஓடி வந்து அழுது கொண்டிருந்தாள். அனைவரும் என்னவென்று விசாரிக்க திவ்யா அவர்களிடம் சரண் என்னிடம் தவறாக நடந்து கொண்டார் என அழத் தொடங்கினாள். உறவினர்களின் ஒருவர் அது தெரியாமல் நடந்திருக்கும், எதற்காக நீ அந்த அறைக்குள் சென்றாய் என கேள்விகளை கேட்க அவரிடம் திவ்யா தெரியாமல் ஒன்றும் நடக்கவில்லை, நான் என்று தெரிந்த பிறகுதான் என்னிடம் அவர் அப்படி நடந்து கொண்டார். அக்கா தொலைபேசியில் பேசிவிட்டு வருகிறேன், அதுவரை இங்கே காத்திரு என கூறிவிட்டு சென்றார். அதனால்தான் நான் அங்கு இருந்தேன். ஆனால் சரணோ இப்படி செய்வார் என நான் நினைக்கவில்லை என அழுது கொண்டிருந்தாள். இடையில் புகுந்த நானும் எதுவும் தெரியாதது போல நான் தான் அப்படி அவளிடம் கூறிவிட்டு சென்றேன். அதற்காக சரண் அப்படி நடந்து கொள்ள வேண்டுமா என கோபப்பட்டேன். சரணும் பேச ஆரம்பித்தார். அவர் திவ்யாவிடம், திவ்யா, நான் உன்னிடம் ஒன்றும் கூறவில்லை. நீ இருப்பது எனக்கு நன்றாகவே தெரிந்தது. யதார்த்தமாக உன்னிடம் பேசி கொண்டிருந்தேன். ஆனால் நீயோ பைத்தியம் பிடித்ததைப் போல கத்திக்கொண்டு வெளியே வந்து விட்டாய். எனக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. ஆனால் தவறாக நடக்கிறது என்பது மட்டும் புரிகிறது. நீ ஏதோ திட்டம் தீட்டிதான் என் மேல் கெட்ட பெயரை உண்டாக்க நினைக்கிறாய். நீ நினைப்பது போல ஆள் நான் கிடையாது. கொஞ்சம் பொறு, நான் போலீஸை அழைக்கிறேன். அதற்கு பிறகு நீ அவளிடம் என்ன நடந்ததோ அதை சொல். அவர்கள் என்னவென்று முடிவெடுக்கட்டும் என்று கூற போலீஸின் பெயரை கேட்டதுமே திவ்யா பயந்து போனாள். அந்த பயம் அவளின் முகத்தில் தெரிந்தது. அவள் என்னை பார்க்க எனக்கும் புரிந்து போனது. இவன் எனது திட்டத்தை பால்படுத்தப் போகிறான் என்று நினைத்தது போலவே அழ ஆரம்பித்தாள். பின்பு அனைவரிடமும் என்னை மன்னித்து விடுங்கள், அக்கா தான் அதை போல செய்ய சொல்லி கூறினாள். வேறென்றும் எனக்கு தெரியாது. அக்காவிற்கு இந்த திருமணம் பிடிக்கவில்லை என்று கூறியதால் அவளுக்கு உதவி செய்ய நினைத்தேன். அதனால்தான் இப்படி செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்ச ஆரம்பித்தாள். இதை கேட்டு கொண்டிருந்த உறவினர்கள் அனைவருமே என்னிடம் கோபப்பட ஆரம்பித்தனர். எவ்வளவு நல்ல பையன் மீது பழி சுமத்துகிறாயே, உனக்கு மனசாட்சியே இல்லையா என கூச்சலிட்டனர். சரணும் என்னிடம் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அப்பொழுது சொல்லி இருக்கலாமே, எதற்காக இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்தாய்? இப்பொழுது பார், உன்னை பற்றி தான் அனைவருமே தப்பாக பேசுவர். உன்னிடமிருந்து இதை போல மோசமான செயலை நான் எதிர்பார்க்கவில்லை.
உனக்கு பிடிக்கவில்லை என்றால் இப்பொழுதே உனது வீட்டிற்கு சென்றுவிடு. இன்னும் சில நாட்களில் விவாகரத்தும் தந்துவிடுகிறேன். நீ செல்வதை யாரும் இங்கு தடுக்கப் போவதில்லை என்றும் கூறினான். எனக்கும் அதுதான் வேண்டும். விவாகரத்து கிடைத்து விட்டால் எப்படியும் விக்னேஷை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்துதான் அனைத்தையுமே செய்தேன். ஆனால் நான் போட்ட திட்டம் சொதப்பினாலும் நினைத்தது நடந்துவிட்டது. விவாகரத்து கொடுக்க சரணும் சம்மதித்து விட்டான். எனக்கும் அதற்கு அங்கு இருக்க விருப்பமில்லை. உடனடியாக நானும் திவ்யாவும் எனது வீட்டிற்கு வந்துவிட்டோம். என்னை பார்த்ததும் அப்பாவும் அம்மாவும் அதிர்ச்சி அடைந்தனர். முதலிரவில் இருக்க வேண்டியவள் எதற்காக இங்கே வந்தாள் என குழம்பி போயினர். என்னிடம் என்னவென்று விசாரிக்க நான் பதில் எதுவும் கூறவில்லை. எனது அறைக்கு சென்று படுத்துக்கொண்டேன். எனது அப்பாவும் சரணிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விசாரிக்க சரண் அனைத்து உண்மைகளையும் கூறினான். எனது அப்பா அதை கேட்டு கோபத்தின் உச்சிக்கே சென்றார். அப்படி ஒரு கோபத்தை என் வாழ்நாளில் அதுவரை நான் கண்டது இல்லை. என்னிடம் வந்தவர் முதல் முறையாக என்னை அடிக்க ஆரம்பித்தார். பிறகு என்னிடம், உன்னால் எனது மானமும் மரியாதையும் போய்விட்டது. உனக்கு நான் என்ன பாவம் செய்தேன்? எதற்காக அப்படி தீராத அவமானத்தை தேடித்தந்தாய்? உனது சந்தோஷத்திற்காக எனது மரியாதையும் மறந்து அப்பன் என்று ஒரே காரணத்துக்காக உனது காலில் விழுவதற்கு கூட தயாராக இருந்தேன். அதுவும் உனது சந்தோஷத்திற்காக தான். அவனை திருமணம் செய்து கொண்டால் அவனுடன் சந்தோஷமாக இருப்பாய் என்று நினைத்தேன். இருந்தும் நீ எனது முகத்தில் கரியை பூசிவிட்டாயே. உன்னை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். நீ விரும்பும் விக்னேஷ் பற்றியும் தெரியும். நான் உனது அப்பன். உன்னை ஒன்றும் கவனிக்காமல் இல்லை. நீ விரும்பும் விக்னேஷ் ஒன்றும் நல்லவன் இல்லை. அவனும் அவனது அப்பாவிற்கும் எனது சொத்தின் மீது மட்டுமே ஆசை. உன் மீது காதலும் இல்லை, கத்திரிக்காயும் இல்லை. உன்னை வைத்தே என்னிடமிருந்து அனைத்து சொத்துக்களையும் பிடுங்கிவிடலாம் என திட்டமிட்டுள்ளனர். அதுவும் எனக்கு நன்றாகவே தெரியும். அது தெரியாமல் நீதான் அவன் பின்னாலேயே சுற்றி கொண்டிருக்கிறாய். சரணிடம் நான் திருமணத்தை பற்றி பேசும் பொழுது உனது காதலையும் பற்றி கூறினேன். பெருந்தன்மையாக அவனும் அதற்கு ஒப்புக்கொண்டான். அவனைப் போல நல்லவனுக்கு துரோகம் செய்வதற்கு எப்படி உனக்கு மனது வந்தது? நீ எனது பெண்ணே இல்லை. உனக்கு அதிகமாக செல்லம் கொடுத்ததால் தான் இப்படி ஆகிவிட்டாய். தைரியமாக இருப்பாய் என்று தான் நான் நினைத்தேன். ஆனால் இவ்வளவு திமிர் பிடித்தவளாக இருப்பாய் என்று நான் நினைக்கவில்லை. என்னால் என்னுடைய தவறுதான் உனக்கு அதிக இடம் கொடுத்து விட்டேன் என்று மீண்டும் அடிக்கத் தொடங்கினார். அம்மாதான் அவரை தடுத்து சமாதானம் செய்தும் வைத்தார். எனக்கு என்னவென்றே தெரியவில்லை. சரணிடம் அப்படி நடந்து கொண்டதற்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. இப்பொழுதும் கூட அப்பா என்னை அடிக்கும் பொழுதும் கூட திட்டும் பொழுதும் கூட எதுவுமே பெரிதாக எனக்கு தெரியவில்லை. அதற்கு காரணம் காதல். நான் அப்பா விக்னேஷ் பற்றி சொல்லும் அனைத்தும் அப்பொய் என நினைத்தேன். எங்களின் காதலை பிரிப்பதற்காக அவர் செய்யும் சதி எனவும் நினைத்தேன். மறுநாள் காலை அப்பா அண்ணனையும் அண்ணியையும் வீட்டிற்கு அழைத்தார். கூடவே அப்பாவின் வழக்கறிஞரும் இருந்தார். அப்பா தன்னிடம் உள்ள அனைத்து சொத்துக்களையும் அண்ணன் அண்ணியின் பெயரில் எழுதுமாறு வழக்கறிஞரிடம் கூறிக்கொண்டிருந்தார். அம்மாவும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள் என கூற அம்மாவையும் அடிக்க பாய்ந்தார். அதில் அவர் பயந்துதான் போனார். சொன்னது போலவே அனைத்து சொத்துக்களையும் அண்ணன் அண்ணியின் பெயரில் மாற்றி எழுதியும் வைத்தார். எனக்கென்று எதுவுமே கொடுக்கவில்லை. எனக்கும் சற்று கவலையாகவும் பதட்டமாகவும் இருந்தது. இதற்கு பிறகு எனது வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று. ஆனால் எனக்கு விக்னேஷின் மேல் நம்பிக்கை இருந்தது. எதுவாக இருந்தாலும் இனிமேல் அவன் நம்மை பார்த்து கொள்வான் என்று. இந்த சம்பவம் நடந்த சில நாட்கள் ஆனது. அதன் பிறகு அப்பாவும் அம்மாவும் என்னுடன் பேசுவதையே நிறுத்திவிட்டனர். நானும் தொலைபேசியில் விக்னேஷை தொடர்பு கொள்ள அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஒரு நாள் விக்னேஷின் வீட்டிற்கு சென்றேன். அங்கே விக்னேஷும் அவரது அப்பா அம்மா அனைவருமே இருந்தனர். என்னை அழைத்து அமர வைத்து அவரது அப்பா என்னிடம் பேசவும் ஆரம்பித்தார். பாரம்மா, நீயும் விக்னேஷும் விரும்புவது எனக்கு முன்பே தெரியும். எனக்கு சம்மதம்தான். ஆனால் சமூகத்தில் எங்களுக்கென்று ஒரு மரியாதை உள்ளது. இப்பொழுது உன் பெயரில் சொத்துக்கள் என்று எதுவுமே இல்லை. எதுவும் இல்லாத உன்னை எனது மருமகளாக ஏற்றுக்கொண்டால் என்னை பற்றி 4 பேர் 4 விதமாக பேசுவார்கள். அது மட்டுமல்லாது நீ ஏற்கனவே திருமணம் ஆனவள் கூட. எனக்கு பெரிய இடத்தில் நிறைய சொத்துக்கள் உள்ள மருமகள் தான் வேண்டும். வேண்டுமென்றால் ஒன்று செய். உனது அண்ணனின் பெயரில் உள்ள சொத்தையும் உன் அண்ணியின் பெயரில் உள்ள சொத்தையும் எழுதி வைக்கச் சொல். அதன் பிறகு கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம் என்றார். இதை அனைத்துமே விக்னேஷும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். எனக்கு அவர் கூறியது அதிர்ச்சியாக இருந்தது. நானும் விக்னேஷை தனியாக அழைத்து பேச ஆரம்பித்தேன். விக்னேஷ், உனது அப்பா அப்படி
சொல்லுகிறார், நீ ஏன் அமைதியாக நின்று கொண்டு இருக்கிறாய்? நமது காதல் எவ்வளவு புனிதமானது என்று அவனிடம் காட்டு என்றேன். அதற்கு அவனும் சிரித்து கொண்டே, எனது அப்பா கூறியதில் எந்த தவறும் இல்லை. சொல்லப்போனால் எனது அப்பாவின் ஆசைதான் எனது ஆசையும். ஒன்றுமே இல்லாமல் உன்னை திருமணம் செய்து கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை. எனது அப்பா சொன்னது போல உன் அண்ணன் அண்ணியிடம் பேசி அனைத்து சொத்துக்களையும் வாங்கி கொண்டு வா. அதன் பிறகு நாம் காதலித்தது போல கல்யாணமும் செய்து கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம். நன்றாக யோசித்து முடிவெடு என்றும் கூறினான். நானும் அவனிடம், என்னை நீ உண்மையாக காதலிக்கவில்லையா? எதற்காக அப்படி பேசுகிறாய் என்றேன். அதற்கு அவனும், காசு இருந்தால் காதல் தானாகவே வரும். முதலில் காசை ஏற்பாடு செய்வதற்கு வழியை பார் என்றான். அவன் அப்படி கூறியது எனக்கு தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. நானும் அவனை பற்றி எப்பொழுதுதான் புரிந்தும் கொண்டேன். இவ்வளவு நாள் அப்பா சொல்லியும் கேட்காத நான் அவனின் உண்மையான சுயரூபத்தை புரிந்தும் கொண்டேன். என்ன செய்வதென்றே புரியாமல் வெகு நேரமாக அங்கேயே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தேன். ஒரு கட்டத்தில் விக்னேஷும் அவனது அப்பாவும் அடிக்காத குறையாக அங்கிருந்து துரத்தி விட்டனர். வீட்டிற்கு வந்தோம். அழுது கொண்டிருந்தேன். என்னை பார்த்து அப்பாவும் புரிந்து கொண்டார் நான் எங்கே சென்று விட்டு வருகிறேன் என்று. அவரும் என்னிடம் எதுவும் கேட்கவில்லை. அவரின் முடிவில் மிக தெளிவாக இருந்தார். ஒரு பைசா கூட எனக்கு தரக்கூடாது என்பதில். என்னை பற்றி அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. சில நாட்களிலேயே எனது கர்வமும் அகங்காரமும் காணாமல் போய்விட்டது. இப்பொழுதுதான் முதல் முறையாக எனக்கு கிடைத்த நல்ல வாழ்க்கையை நினைத்து வருத்தம் அடைந்தேன். இவ்வளவு நாள் ஏழை என்று ஏளனம் செய்த சரணை நினைத்தும் கவலை அடைந்தேன். சரணும் இதுவரை எனக்கு விவாகரத்து கொடுக்கவில்லை. அவரிடம் எப்படியும் பேசி அப்பா அவரை சம்மதிக்க வைத்து என்னை அவரோடு வாழ வைத்து விடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. நானும் சரணுக்கு நல்ல மனைவியாக இருக்க வேண்டும் என்ற ஆசையுடன் காத்திருந்தேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களை நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்த இந்த காரியத்திற்காக சரண் என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா? உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.